பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த அன்பு நிமித்தம் 14 ஆண்டுகள் கர்த்தருக்காக ருமேனியா தேசத்தின் சிறைச்சாலையிலே பாட அனுபவித்தவர் ரிச்சர்ட் உம்பிராண்ட். அவருடைய உள்ளத்தில் நேச அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதை தணிப்பதற்காக அதிகாரிகள் அவருடைய சரீரத்தில் பல பகுதிகளை கத்தியால் குத்தி சதையை அறுத்து எடுத்தார்கள். அவர் அமெரிக்க பார்லிமெண்ட்டுக்கு முன்பாக நின்ற போது தன்னுடைய ஷர்ட்டை கழற்றி அவர்களுக்கு காண்பித்தார். அங்கே 17 இடங்களில் அவருடைய மாம்சம் அறுத்து எடுக்கப்பட்டு குழியாக இருந்தது. அவரை பார்த்து கேட்டார்கள், இவ்வளவு சோதனையிலும் பாடுகளிலும் சித்திரவதைகளிலும் ஆண்டவரை மறுதலியாமல் கிறிஸ்துவின் அன்புக்காக நிலைத்து நின்றதன் காரணம் என்ன என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், எனக்குள்ளே ஒரு நேச அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. அது கல்வாரியின் நேச அக்கினி. அந்த நேச அக்கினியானது கர்த்தருக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்கிறதற்கு என்னை நெருக்கி ஏவுகிறது என்றார். ஆம், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவித்து போட மாட்டாது. ஒரு இடத்தில் கொஞ்சம் தீ எரிந்து கொண்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். சோதனை காற்று வீசும் போது அந்த கொஞ்சம் தீயானது அணைந்து போகும். அநேக நேரத்தில் ஓரிடத்தில் அதிகமாக அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது காற்று வீசினாலும் அக்கினி அணையாது, இன்னும் அதிகமாக பற்றி எரியும். ஆகவே தான் ரிச்சர்ட் உம்பிராண்ட் சொன்னார், எனக்குள்ளே என் ஆண்டவர் போட்ட அக்கினி சாதாரண அக்கினி அல்ல, அது சோதனையில் இன்னும் அதிகமாக பற்றி எரிகிற அக்கினி. இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட அந்த அக்கினி என்னை நெருக்கி ஏவுகிறது. கர்த்தர் எனக்குள்ளே அந்த நேச அக்கினியை போட்டபடியால் இந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு நேச வைராக்கியம் காணப்படுகிறதா? இல்லை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ளுகிறோமா? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கும் அன்பு குறைந்து போகவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் நாம் இயேசுவை விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. இந்த உம்பிராண்டை போல நமக்குள் இயேசுவை குறித்த நேச வைராக்கியம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேச வைராக்கியம் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களிடம் இருந்தது. ராஜா நிறுத்திய பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்றும், நீர் எங்களை அக்கினி சூளையில் போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்று சவால் விட்டனர். எத்தனை பெரிய வைராக்கியம் பாருங்கள்! ஆம், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். தேவையற்ற வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கையும் உண்டு. நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ரிச்சர்ட் உம்பிராண்ட் போல கல்வாரியின் நேச வைராக்கியம் நம்மிலும் உருவாகட்டும். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஆகவே நமக்குள்ளும் அப்படிப்பட்ட நேச வைராக்கியம் பற்றி எரியட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.